இது முதல் வாரமாக இருக்கிறபடினால் இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தமான தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம், எல்லாரும் எடுக்கலாம். யோபு 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை, 6 இக்கட்டுகளுக்கு என்னை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு என்னை தொடாது. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சபைக்கும் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, 7வது மாதத்திலும் பொல்லாப்பு என்னை தொடாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கைகளை தட்டி அந்த வார்த்தையை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 6 இக்கட்டுகளுக்கு கர்த்தர் என்னை விடுவித்தார். கடந்த 6 மாதம் பல இக்கட்டுகளை, பல பிரச்சனைகளை நான் அனுபவித்ததுண்டு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. பாஸ்டர், நான் கடந்த 6 மாதத்துல பிரச்சனையே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? 6 மாதத்துல எத்தனை பிரச்சனையை தாண்டி வந்திருக்கிறோம். 6 மாதத்துல எத்தனை முறை சத்துரு எனக்கு விரோதமா எழும்பி வந்தான். பைபிள் சொன்ன அதே வார்த்தை தான். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அந்த இக்கட்டு நேரத்துல கர்த்தர் என்னை காப்பாற்றினார். யோர்தான் சோத்திரம் கரை புரண்டு பிரவாகித்து வரும் பொழுது சோத்திரம் கர்த்தரே என்னை பாதுகாத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை 6 இக்கட்டுகளுக்கு என்னையும் என் பிள்ளையையும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அவர் பாதுகாத்ததுனால தான் இங்க இருக்கிறீங்க. அவர் மாத்திரம் அந்த இக்கட்டுல அந்த உதவி செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன செஞ்சிருக்கோம்? வேற மாதிரி போயிருக்கோம். படுத்த படுக்கையா மாறி இருப்போம். சோத்திரம் வித்தியாசமான நிலைமை வந்திருக்கும். ஆனா 6 இக்கட்டுகளுக்கு கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். முதல் 6 மாதத்துல எத்தனை இக்கட்டு வந்த போதிலும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆண்டவர் சொன்னார், 6ஓட நிறுத்திட மாட்டேன், இந்த 7வது மாதத்திலும் எந்த பொல்லாப்பும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தொடாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? பக்கத்துல உங்களை கண்ணை பார்த்து சொல்லுங்க, பொல்லாப்பு உங்களை தொடாது. நம்புறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் என்ன பொல்லாப்பு தொடாது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் அதால என்ன டச் பண்ண முடியாது, ஏன் அதால என்ன தொட முடியாதுன்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடினா அவ்வளவு சீக்கிரம் அது என்னை தொடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்றீங்க? 2, ஏன் பொல்லாப்பு என்னை தொடாது அப்படின்னா, நான் உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறேன். நம்புறீங்களா? சோத்திரம், ஏன் பொல்லாப்பு உங்களை தொடுவது கிடையாது? ஏன் சோத்திரம் சத்துருடைய கிரியைகள் உங்களை தொடுவது கிடையாது? நீங்க இன்னொருத்தருடைய நிழலிலே அல்ல, உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறபடினால் அவ்வளவு சீக்கிரத்தில் பொல்லாப்பு உங்களை தொடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3, ஏன் பொல்லாப்பு என்னை தொடாது? பகலிலே மேக சம்பமும் இரவிலே அக்னி சம்பமும். அந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது, நான் அதை சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து கர்த்தரனை பாதுகாக்கிறபடினா பொல்லாப்பு இந்த மாதத்தில் என்னை தொடாது. நம்புறவங்க கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் அக்னியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 4, ஏன் பொல்லாப்பு 7வது மாசத்துல என்னை தொடாதுன்னா, பறந்து காக்கிற பறவையை போல என் ஜனத்திற்கு நான் ஆதரவாய் இருப்பேன்னு சொன்னார்ல, ஆதரவாய் கர்த்தர் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்தில் பொல்லாப்பு தொடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தொடாது. ஹல்லேலூயா. இதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. கடந்த 6 மாதத்துல எதை டச் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க சரீரத்தை சில பொல்லாப்பு டச் பண்ணி இருக்கலாம், உங்க சிந்தையை டச் பண்ணி இருக்கலாம், உங்க இருதயத்தை டச் பண்ணி இருக்கலாம், உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க ஜெபம், சோத்திரம் கர்த்தரை தேடுகிற எதை டச் பண்ணி இருந்தாலும் இந்த 7வதுல கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பொல்லாப்பு இனி உன்னை தொட முடியாது. காரணம், நான் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி. நான் சொல்றேன், அவன் தொட முடியாது, அவன் தொட முடியாது. நம்ம சரீரத்தில் இந்த கையை வச்சு எல்லா பார்ட்டையும் தொட்டுலாம். ஆனால் அந்த கண்ணில் இருக்கிற அந்த கரு வெளியே மாத்திரம் என்ன செய்ய முடியாது. நம்மளே இப்படி போய் இப்படி தொட போனாலும் கண்ணு என்ன செஞ்சிடும், தன்னால மூடிடும். சோத்திரம், நம்ம கண்ணை வச்சு இப்படி போகும்பொழுது கண்ணு சீக்கிரம் டக்குன்னு மூடிடும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், ஏன் அவன் என்னை தொட முடியாதுன்னா, கண்ணின் மணியை போல கர்த்தரனை பாதுகாக்க இருக்கிறார். கண்ணின் மணியை போல என் பிள்ளைகளை, என் சரீரத்தை கர்த்தர் பாதுகாக்க இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பொல்லாப்பு என்னை தொடக்கூடாது. சோத்திரம் சோத்திரம். நம்ம ஜெபிக்க போறோம். நான் மறுபடியும் ஒவ்வொரு வாரமும் சொல்றதுதான். சும்மா ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கிட்டு வரல, கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பொல்லாப்பு என்னை தொடக்கூடாது. பொல்லாப்பு ஒரு மனுஷனை தொட்டா அவன் 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 எவ்வளவு பாதிப்புக்குள்ளா மாறுவான்னு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு யோபு. அவன் பாதத்தை நெய்யினால் கழுவினானா. 10 பிள்ளைங்க வீட்லையும் குடும்ப ஜெபம் நடக்கும், பண்டிகை, சந்தோஷம், சொத்துக்கு பிரச்சனை இல்லை, பணத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பொல்லாங்கான இருந்த சாத்தான் அவனை தொட்ட மாத்திரத்துல குடும்பம் போச்சு, ஆஸ்தி போச்சு, மனைவி போச்சு, பிள்ளைகள் போச்சு, சரீர சுகம் போயிடுச்சு. அனாதையா நிற்கிறான், நடு ரோட்டில் அனாதையா நிற்கிறான். சரீரம் முழுவதும் குஷ்டரோகம் போல புண்கள், நாய்கள் வந்து அவனை மோந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளவு வியாதியில் இருக்கிறான். காரணம், பொல்லாங்கானவனை தொட்டான். பொல்லாங்கானவனை தொட்டான். சபை இந்த வார்த்தையை சரியா எந்த உலற்றும். ஒரு பொல்லாங்கான் சொத்துறோம், ஒரு பிசாசு ஒரு மனுஷனை தொட்டான்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சரியாய் புரிந்து கொள்ளணும். கடந்த 6 மாதம் எப்படின்னு தெரியாது, ஆனா இந்த மாதம் பொல்லாப்பு என்ன தொடாது. நம்புறீங்களா? 1 யோவான் சோத்திரம், 1 யோவான் சோத்திரம் 5வது அதிகாரம் 18வது வசனம் சோத்திரம் வாசிச்சு ஜெபம் பண்ண போறோம். 1 யோவான் 5:18 சோத்திரம். இங்க பார்த்து வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறேன். சேர்ந்து வாசிங்களேன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். யோபுல வாசிக்கிறோம், பொல்லாப்பு உன்னை தொடாது. இந்த பொல்லாப்புக்கு காரணம் யாரு? இவன் தான் பொல்லாங்கான். பொல்லாங்கன்னா யாரு? பிசாசு, சாத்தான், பழைய பாம்பா இருக்கிற வலு சர்ப்பம். ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாப்பும் தொடாது, பொல்லாங்கானும் தொட மாட்டான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தோத்துறோம். எப்படி? பொல்லாங்கானும் தொட மாட்டான், அவன் மூலமா வர்ற பொல்லாப்பும் இந்த 7வது மாதத்துல தொடராதுன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறா. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ரீமானாமா ஷாதாராமானாமா. பொல்லாங்கான் தொட முடியாது, பொல்லாப்பு தொட முடியாது. இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுகிறார். அதை ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. எந்த பொல்லாங்கானுக்கு கீழே இருந்தீங்களோ, எந்த பொல்லாங்கா உங்களை டச் பண்ணி உங்களை தொட்டு விளையாண்டானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பொல்லாங்கான் இனி உன்னை தொடான் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த பொல்லாப்பு இனி உன்னை தொடாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பத்தாது ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. பொல்லாப்பு தொடக்கூடாது, பொல்லாங்கான் தொடக்கூடாது. மறுபடியும் சொல்லுங்க. ஊராமானா ஷாதாராபா. இந்த 7வது மாதம் கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறா. உன் பிள்ளையை கர்த்தர் விடுவிக்க போகிறா. அவன் எந்த இடத்தை டச் பண்ணாலும், அவன் எந்த இடத்தை தொட்டாலும், இந்த 7வதுல அது இனிமே உன்னை தொட முடியாது. உன் சரீரத்தை, உன் குடும்பத்தை, உன் பொருளாதாரத்தை இனி தொட முடியாது. கர்த்தர் உனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஒரு சிலரை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பொல்லாங்கான் இப்பொழுது அவனுடைய கை உடைக்கப்படுவதாக. இனி தொட முடியாது. உன் கற்பத்தை, உன் சரீரத்தை, உன் எலும்புகளை, உன் நரம்புகளை, உன் பொருளாதாரத்தை பொல்லாங்கான் தொடான். ஹalleluya, hallelujah, hallelujah. Yes Lord, in Jesus name. Hallelujah. Amen, amen. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பொல்லாங்கான் உங்களை தொட மாட்டான். மறுபடியும் சொல்லுங்க, பொல்லாப்பும் உங்களை தொடாது. ஹalleluya. காரணம், விடுவிக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். விடுவிக்கிற கர்த்தர். ஏன் இவ்வளவு தைரியமா சொல்ல முடியும்? ஏன் இவ்வளவு விசுவாசமா சொல்ல முடியும் அப்படின்னா, 6 இக்கட்டுக்கு என்னை விலக்கிட்டார்ல, 6 மாதத்துல என்ன விடக்கிட்டார்ல, அதே ஆண்டவர் சோத்திரம் அழைத்தவர் உண்மை உள்ளவர். மரண பரியந்தம் இந்த 7வது மாதம் ஜூலை மாதத்திலும் எல்லா இக்கட்டுகளுக்கு கர்த்தர் என்னை தொடாமல் என்னை கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹalleluya.
நான் சொல்லுகிறேன், பொல்லாங்கானும் தொடமாட்டான், பொல்லாப்பும் தொடாது. ஆமென்.